நம்ம பார்க்குறோம் மீண்டும் இந்த பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக முதன் பாடலாக பாடப்பட்டு முழுமையாக பாடப்பட்டு அதை தொடர்ந்து தேசிய கீதம் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது நேற்றும் பார்த்தோம், முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவிலையும் பார்த்தோம். அந்த மரபு தொடர்றதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல் நிகழ்ச்சியுடைய இறுதியிலையும் மீண்டும் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டு நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு முடிந்ததை பார்த்தோம். இது விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் தொடர்ந்து உள்ளாவதையும் நம்ம பார்க்கின்றோம். அதற்கு விளக்கமாக கொடுக்கப்படுவது என்பது இது ஆளுநர் மாளிகை நடத்தக்கூடிய நிகழ்வு. இந்த புரோட்டோகால் என்பது ஆளுநர் மாளிகையுடைய இசைவுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் என்ற விளக்கமும் வழங்கப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். இந்த மரபு அப்படிங்கிறது முதலமைச்சருடைய பதவியேற்பு, அதே போல் அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடந்ததுலேயும் இன்றைய நிகழ்விலையும் இது தொடரக்கூடியதாக நம்ம பார்க்கின்றோம். இதற்கு முன்னாடி இந்த பொறுப்பு ஆளுநர் பொறுப்பேற்ற போது அப்பொழுது முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அந்த நிகழ்ச்சியிலையும் இவ்வாறே இது செயல்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம். இது ஒரு விவாத பொருளாகவும் பேசு பொருளாகவும் தொடர்ந்து இருந்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். நேர்களை 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.